ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு டேஸ்டியான ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணலாம். அப்போ சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 2 கிலோ ஜீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 பச்சை மிளகா சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து ஒரு 10 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணது, 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது, 50 கிராம் சின்ன வெங்காயம் சதைச்சி வச்சுருக்கேன், 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே 2 ஸ்பூன் அளவுன்னு பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன் பவுட்ரு. கிராம்பு ஏலக்காய் வந்து குறைவாகவும் பட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து திராட்சை, முந்திரி பருப்பு தேவையான அளவுன்னு எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுன்னு புதினா, 1,5 கிலோ சிக்கன், 2 கிலோ அரிசிக்கு 1,5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 150 கிராம் ஆவின் நெய் எடுத்திருக்கேன். நான் ஆவின் நெய் தான் யூஸ் பண்ணுவேன். 350 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு லெமன், இதோட நீர் எடுத்துடலாம். அடுத்தது தேவையான அளவுன்னு உப்பு, 1 ஸ்பூன் அளவுன்னு சில்லி பவுடர், நல்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இனி இதே போல் ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பாத்திரம் எல்லாம் நல்லா சூடாகட்டும். இதிலேக்கு 4 ஸ்பூன் அளவுன்னு நெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி 4 ஸ்பூன் அளவில் நெய் ஊற்றியாச்சு. நெய் வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது, ஏன்னா லாஸ்ட்டு வந்து இந்த பாதி வரனா நெய்யை வந்து லாஸ்ட்டு ஊற்றுவோம். அதனால் 4 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 350 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அது ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் எல்லாம் நல்லா சூடாயது பிறகு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து போடும்போது ஒரு ஹோல்ஸ் போட்டு தான் போடணும். ரொம்ப கீரையும் போடக்கூடாது, முழுசாகவும் போடக்கூடாது. ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இனி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை ஒன்று வெடிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இனி நமக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது, 50 கிராம் சின்ன வெங்காயம் சதைச்சது போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு கோல்டன் கலரில் மாறின வரைக்கும் நமக்கு இதை வந்து நல்லா வணக்கி விட்டுடலாம். 2 கைப்பிடி அளவுன்னு புதினா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். புதினா வந்து ஒரு சிலர் வந்து அரைச்சி போடுவாங்க, அரைச்சி போடக்கூடாது, இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். அரைச்சி போட்டுடுச்சுன்னா அந்த புதினா வந்து ஒரு டார்க் கலர் ஆகிடும். இப்போ பிரியாணி வந்து வேறு மாதிரி கலரில் ஆகும், வேறு மாதிரி டேஸ்ட்டும் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி இலையாக தான் போட்டுக்கணும். இதை வந்து நல்லா வணங்கியாச்சு. இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இஞ்சி வந்து குறைவாகவும் பூண்டு வந்து அதிகமாகவும் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி எப்போவுமே தூக்கலாக இருக்கக்கூடாது. இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு ஸ்மெல் வரட்டும், நல்லா ஒரு வணங்கின ஸ்மெல் வருவாங்க. இப்போ நமக்கு கட் பண்ணி வச்சுக்கினா தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வந்து 2 கிலோ அரிசிக்கு 10 தக்காளி தான் கணக்கு. 1 கிலோ அரிசிக்கு 5 தக்காளி, அந்த மாதிரி ஒரு 10 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக நாடன் தக்காளியாக எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகட்டும். அதுக்காக நமக்கு இதுக்கு தேவையான அளவுன்னு சால்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுன்னு சால்ட்டு போட்டாச்சு. இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு போட்டுட்டோன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுவாங்க, அது வந்து எடுத்து காட்டாது. அப்போது இந்த மாதிரி நல்லா ஒன்றும் வணக்கி விட்டுடலாம். இதே போல் நல்லா வணங்கியாச்சு. இனி நமக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கிற பவுடர் இதுலேக்கு ஆட் பண்ணலாம். பிரியாணிக்கு மசாலான்னு சொல்கிறது இந்த மாதிரி தான் மசாலா பண்ணுவாங்க. பிரியாணி மசாலா கடையிலெல்லாம் வாங்கி போடக்கூடாது. இந்த மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் 3ம் சேர்த்து, பட்டை அதிகமாகவும் கிராம்பு ஏலக்காவும் கம்மியாகவும் எடுத்து சம அளவுன்னு எடுத்து நம்ம பொடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுச்சுன்னா அப்பப்போ தேவைப்படும் போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடிச்சு பவுடர் போட்டாச்சு. அது ஒரு ஸ்மெல் வர அளவுக்கு வணங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு 1 ஸ்பூன் அளவுன்னு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து 1 ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வணக்கி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும்.
இனி நமக்கு கழுகி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த சிக்கனை இதிலேக்கு ஆட் பண்ணலாம். சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுக்கக்கூடாது, போனோட ஊடி இருக்கிற சிக்கன் தான் எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய சைஸாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன். சின்ன சின்ன பீஸாக போட்டுனா பொடி ஆகிடுவாங்க, அதனால. அப்போது இனி நமக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப இதில் கிடந்து வேகக்கூடாது, ஒன்று லைட்டாக சூடு தான் ஆகணும். நமக்கு தண்ணி அளவு தண்ணியெல்லாம் ஊற்றும் போது அந்த தண்ணியிலே கிடந்து இந்த சிக்கனெல்லாம் நல்லா வெந்துருவாங்க. இனி நமக்கு இதுக்கு தேவையான அளவுன்னு தண்ணி எடுத்துக்கலாம். அரிசி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சம அளவுன்னு 2 பாத்திரம் தண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றியாச்சு, செகண்டு தண்ணி மறுபடியும் ஊற்றிக்கலாம். இப்போ அரிசியோட அளவுன்னு 2 பாத்திரம் தண்ணி, ஒரு பாத்திரம் அரிசி இருந்துச்சுன்னா 2 பாத்திரம் தண்ணி, அந்த மாதிரி தான் கணக்கு, பிரியாணிக்கு கணக்கு. அப்போது எல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. இனி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இனி நமக்கு இதை வந்து நல்லா மூடி வச்சு ஒன்று திளைக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு அரிசி எல்லாம் வந்து ஒரு 2 தடவை கழுகி வாரி தண்ணியிலேருந்து வாரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அரிசி வந்து ஊற வைக்கக்கூடாது. இப்போ நமக்கு இதோட மசாலெல்லாம் கொதிச்சாச்சு. இனி நமக்கு இந்த திராட்சை முந்திரி பருப்பு இதிலேக்கு ஆட் பண்ணலாம். இதுக்கு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். இந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் இந்த பிரியாணியோட இதுவும் வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த திராட்சை முந்திரி பருப்பு போட்டுட்டோன்னா. இனி நமக்கு ஒரு லெமன் புழிஞ்ச நீர், லெமனோட நீர் வந்து குரு எல்லாம் மாற்றினா லெமனோட சாறு வந்து இதிலேக்கு ஆட் பண்ணலாம். நான் இங்கே லெமன் சாறு தான் போடுறேன், தயிர் ஊற்ற மாட்டேன். தயிர் ஊற்றினேன்னா சாப்பாடு வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் தயிர் தான் ஊற்றுவாங்க, ஆனால் நான் இங்கே வந்து லெமன் தான் ஊற்றுறேன். லெமன் ஊற்றி பாருங்கள் ஒரு தடவை, ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு இருந்தாலும் கெட்டும் போகாது, பேலன்ஸ் இருந்தால் கெட்டும் போகாது, சூப்பராக இருக்கும், பெறவரப்பாக இருப்பாங்க. இனி நமக்கு கழுகி க்ளீன் பண்ணி தண்ணி வடித்து வச்சிருக்குன்னு அந்த அரிசி இதிலேக்கு ஆட் பண்ணலாம். அப்படியே கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாரி வாரி இதிலேக்கே ஆட் பண்ணணும்னா அந்த அரிசி வந்து உடையாது, சாப்பாடு வந்து உடையாது. இந்த மாதிரி எல்லா அரிசியும் இதிலேக்கே ஆட் பண்ணியாச்சு. இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அரிசி எல்லாம் கொஞ்சம் ஒரு பாதி அளவுன்னு ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் உப்பு செக் பண்ணணும். ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்போது நமக்கு இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். இப்போ நம்மளோட பிரியாணி எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீ பாக்கி வருதுன்னா நெய் கூட இதன் மேலே கூட ஆட் பண்ணலாம். நெய் வந்து ரொம்ப அதிகம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி நம்ம ஊற்றலாம். இது வந்து சட்டகம் வச்சு நல்லா ஒன்று தேய்ச்சி இது வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த நெய் வந்து எல்லா இடத்துலைக்கும், ஆகாத இடத்துலைக்கெல்லாம் வந்து ஆகி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுவாங்க. பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். இனி நமக்கு இது வந்து நல்லா மூடி போட்டு மூடலாம். இப்போ நமக்கு தேங்காய் தொட்டி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 தேங்காய் தொட்டி எடுத்து ஒரு வேண்டாத தோசைக்கல் வச்சு கத்திச்சு ஒரு தம்மு மாதிரி நமக்கு இதை பிரியாணியோட மோடில் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே விறகு அடுப்பெல்லாம் இல்லை, விறகு கத்திக்கிறதுக்கெல்லாம் வசதி கிடையாது. அதனால இந்த மாதிரி தேங்காய் தொட்டி கத்திச்சு இதன் மோடில் போட்டுக்கலாம். இது வந்து கத்தி முடியறதுக்குள்ள அடியில் வந்து சிம்மில் வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கணும், ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கணும். அப்போ இதோட சூடு இறங்க மேலே எரியும். மறுபடியும் இருக்குன்னா வேர்வை தண்ணி அதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ஒன்று வற்றி கரெக்டான அளவுக்கு வருவாங்க. இப்போ நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் தொட்டி கத்தின அளவுக்கு வச்சுக்கலாம். இனி நமக்கு இதெல்லாம் மாற்றி திறந்து பார்க்கலாம். அப்போ நம்மளோட பிரியாணி எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து கரெக்டான அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரியாணி தான். ஒரு தடவை வச்சுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் இதே போல் தான் வைப்பீங்க. அப்போ என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிரியாணி சாப்பிட்லாம்.